නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, கிடைத்த மனித வாழ்க்கையில் இந்த உடம்புதான் இந்த உலகத்திற்கு எல்லா விடயங்களுக்கும் காரணம். இந்த உடம்பையும் இந்த எண்ணத்தையும் வைத்து கொண்டுதான் இந்த உலகம் இப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. கௌதம் புத்த பகவான் தர்மத்தினூடாக சொல்லுகின்றார், சேத்தனகம் பிக்கவே கம்மங் வதாமி. உன் எண்ணங்களே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. நீ இந்த உலகத்தில் எந்த மதத்தை பின்பற்றினாலும், எந்த இறைவனை வணங்கினாலும், எவ்வளவு பூஜை செய்தாலும், என்ன பிரார்த்தனைகள் செய்தாலும், உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகின்றது. இது உண்மை அல்லவா? எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அப்படியே தான் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது கண்களிலே பார்ப்பதும், காதிலே கேட்பதும், வாயால் பேசும் வார்த்தைகளாலும், சிந்தனைகள் ஊடாகத்தான் யோசனைகள், சிந்தனைகள் செயல்களாக மாறுகின்றது. பார்த்த பின், கேட்ட பின் செயல்களாக மாறுகின்றது. வந்த சிந்தனைகள் அதன் பிறகு அது செயல்களாக மாறுகின்றது. என்ன சிந்தனை வந்ததோ அதுவே தான் செயலாகவும் மாறப்போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகின்றது. வேறு எதுவும் தீர்மானிக்காது. நீங்கள் நினைப்பீர்கள், இறைவன் என் வாழ்க்கையை பூர்த்தி செய்து விடுவார், இறைவன் என்னை மன்னித்து விடுவார், எல்லா விஷயங்களுக்கும் இறைவன் என் கூட இருப்பார். இறைவனுக்கு வேறு வேலை இல்லையா? அன்பார்ந்த புண்ணியவான்களே, எல்லாத்தையும் நீங்கள் செய்துவிட்டு இறைவன் மீது பழி சுமத்துவது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? காரணம், அவர் கண்ணுக்கு தெரிவதில்லை அல்லவா? ஆகையால் அவர் மீது எல்லா பழியும் சுமத்தி விடுவோம். அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார், பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். உங்களுடைய எண்ணங்களின் ஊடாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், நான் செய்த தவறு எனக்கு மட்டும் தெரியும், என் தாய்க்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் குழந்தைகளுக்கு தெரியாது, நான் செய்த பிழை என் நண்பனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நீங்கள் நம்பும் இறைவனுக்கு தெரியும் அல்லவா? நான் நம்புகின்ற இயற்கைக்கு தெரியும் அல்லவா? வேறு யாருக்கு தெரிய வேண்டும்? ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, வாழ்க்கை என்பது வீணாக்கி விடாதீர்கள். ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய சிந்தனைகள், யோசனைகள் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை சரியான பாதையில் போய் சேருவதற்கு. இந்த எண்ணங்களுக்கு எவ்வளவுதான் பிரார்த்தனைகள் செய்தாலும் முயற்சி செய்ய வேண்டும். சிந்தனைகளுக்கு முயற்சி செய்வை, பார்வைக்கு முயற்சி செய்வை, கேட்பதற்கு முயற்சி செய்வை. பிரார்த்தனைகளை விட ஒரு மனிதனுக்கு முயற்சி தேவைப்படுகின்றது. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதிகமாக உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது என்று சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் அமைதியாக ஓரமாக இருந்து உங்களை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்களேன். உங்களுக்கே வெட்கமாக இருக்கும், உங்கள் மீது உங்களுக்கே பாவமாக இருக்கும். அப்பொழுது என்ன? அதிகமாக வாழ்க்கையில் பாவத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். பாவங்களையும் புண்ணியங்களையும் தராசில் வறுத்து நிறுத்து பார்த்தால் பாவம்தான் அதிகமாக இருக்கும், புண்ணியம் குறைவாக இருக்கும். இதுதான் உண்மை. ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக்குவதற்கு. எண்ணத்தினூடாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வேண்டும். அதில் உங்கள் கையில் தான் இருக்கின்றது, வேறு யாருடைய கையிலும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், வேறு யாருடைய கையிலும் கிடையாது. நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் கையில் கூட உங்களுடைய வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம்.
இடரினும் தளரினும் எனதொடு நோய் தொடரின மூன கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் 10/4/2025 வியாழக்கிழமை. இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க பிரார்த்தித்து இன்று இந்த மாதங்கள் தோறும் இந்த 2 பட்சங்களிலுமே சிவனை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ காலம் சாயங்கால வேளையிலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற இந்த பிரதோஷ பூஜை வழிபாடு உற்சவங்களிலும் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது. அந்த வகையில் நாம் சிவனாலயங்களிலே சென்று இந்த பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகளிலும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும் நமக்கு சித்திரை புத்தாண்டு மலர இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு, திங்கட்கிழமை அதிகாலையிலே இந்த சித்திரை புத்தாண்டு விஸ்வா வசு என்கின்ற பெயரோடு இது மலர்கிறது. அவ்வாறு அந்த மலர்கின்ற பொழுது இந்த வருஷப்பிறப்பிலே மருத்தி நீர் வைத்து ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு. அது பொதுவாக மருத்தி நீர் என்றாலே இன்றைய பிள்ளைகளுக்கு பலருக்கும் தெரியாது. ஏதோ கோயிலில் போனாச்சு அல்லது இங்கே மருத்தி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல போனாச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் என்றால் அந்த மருத்தி நீருக்கு என்ன சேர்க்க வேண்டும், எதற்காக அதை நாம் சேர்க்கிறோம், இவையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்பது பெரியவர்களுக்கே தெரியாது. யாராவது வயதிலே மூத்தவர் ஒரு சிலருக்கு தெரியுமே தவிர இந்த மருத்தி நீர் என்பது இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது நம்முடைய உடல் ரீதியாக இருக்கின்ற தோஷங்கள் ரோகங்கள் எல்லாம் விலகுகின்ற வகையிலே அது அந்த மருத்தி நீர் காய்ச்சுவது. அது முன்னைய காலத்தில் இருந்த தாத்தாமார் பாட்டிமாரெல்லாம் ஒழுங்காக அவற்றை செய்தார்கள். இப்போ உள்ளவர்களுக்கு அது ஒரு இப்போ நாகரீக உலகத்திற்கு இந்த மருத்தி நீர் வைத்து குளிப்பதையே இன்றைய இளம் சமுதாயத்தினர் பலர் தவிர்த்து கொள்வதும் உண்டு. தவறு. அந்தந்த காலங்களிலே அந்தந்த சிறப்புகளை நாம் தொடர்ந்து செய்கின்ற பொழுது வாழ்க்கைக்கு நமக்கு சிறப்பை தரும். இந்த மருத்தி நீர் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதிலே பல்வேறு வகையான பூக்கள், மூலிகை வகைகள், பல திரவியங்களிலே போடுவார்கள். பொதுவாக தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, ஸ்ரீதேவியார் செங்கல நீர், விஷ்ணு கிராந்தி, வில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோமயம், கோச்சலம், கோரோசனை, கஸ்தூரி, மஞ்சள், திப்பிலி, அருகு என்று இந்த திரவியங்களெல்லாம் பால் விட்டு அவற்றை காய்ச்சி ஒரு பானை தண்ணீரிலே இவற்றை போட்டு அரைப்பானை
அந்த தண்ணீர் வற்றுகின்ற வகையிலே அதை காய்ச்ச வேணும். அப்பொழுதுதான் எல்லாம் நாம் போடப்பட்டதாகிய இந்த தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, வில்வம், மருகு, ஸ்ரீதேவி அசங்கல நீர், விஷ்ணு கிராந்தி, பீர்க்கு, பால், சுக்கு, மிளகு, கோரோசனை, கோச்சலம், கோமயம் இவை எல்லாம் அங்கே கலந்து வருகின்ற பொழுது அது ஒரு காஷாயமாக, மருத்து நீர், அது ஒரு மருந்து நீராக நாம் அதை உச்சந்தலையிலே வைத்து ஸ்நானம் செய்கின்ற பொழுது கேசாதி பாதாந்தம், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலே இருக்கின்ற எல்லா விதமான ரோகங்கள் நீங்குகின்ற வகையிலே இந்த வருஷம் பிறக்கிற பொழுது ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு இந்து தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து வருவது. இப்போ இந்த வருஷப்பிறப்பு என்கிற பொழுது வெறுமனே தமிழ் மக்கள் மட்டும், சைவ மக்கள் மட்டும் இதை கொண்டாடுவதில்லை. இது தமிழ் சிங்கள புத்தாண்டாக மலருவது இந்த சித்திரை வருஷம். இது இந்த தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் ஒரு ஒற்றுமையை கொடுக்கின்ற ஒரு பண்டிகை இந்த சித்திரை வருஷப்பிறப்பு. சிங்கள பௌத்த மக்களுக்கும் இதுதான் சித்திரை வருஷப்பிறப்பு. வருஷப்பிறப்பு அவர்களுக்கு இதுதான், நமக்கும் இதுதான் வருஷப்பிறப்பு. இப்போ நாம் இந்த மருத்தினி தேய்த்து ஸ்நானம் செய்து ஆலய வழிபாடுகள் செய்து புத்தாடை அணிந்து உறவுகளோடு சேர்ந்து விருந்துண்ணுவது போலவே அந்த சிங்கள பௌத்த மக்களும் எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து பன்சலையிலே சென்று பிரார்த்தனை செய்து அங்கே குருமார்களையும் வணங்கி எல்லோரும் சேர்ந்து உணவு உண்ணுகின்ற இந்த சிறப்புகள் எல்லாம் இந்த இரண்டு மக்களும், சைவ தமிழ் மக்களும் பௌத்த சிங்கள மக்களும் கொண்டாடுகின்ற இந்த இரண்டு இனங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொடுக்கின்ற கொண்டாட்டம், ஒரு பண்டிகை இந்த சித்திரை வருஷப்பிறப்பு என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் இவ்வாறு இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற வகையிலும் பிறக்க இருக்கின்ற விஸ்வாவசு என்கின்ற சித்திரை புது வருஷம் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான சிறப்புகளையும் தர வேண்டும், மகிழ்ச்சிகளை தர வேண்டும், சந்தோஷமான வாழ்வை தர வேண்டும் என்று முன்கூட்டியே வசந்தம் தொலைக்காட்சி மூலமாக நேயர்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع. وقال عليه الصلاة والسلام أيضا صل من قطعك أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையினுடைய பரக்கத்துகளையும் நீண்ட நாள் நாங்கள் வாழணும் என்றதை யாரும் விரும்புகிறோம். அந்த வாழ்க்கை கிடைக்கிறதும் எங்களோட தேவைகளை அல்லாஹ் கண்ணியமான முறையில் பூர்த்தியாக்கி தருவதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் குடல்வாய் மக்களோடு சொந்தக்காரர்களோடு சேர்ந்து நடப்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சேர்ந்து நடப்பதின் மூலமாக ஆக்கி வைத்திருக்கிறான். எப்பொழுது குடும்ப வாழ்க்கையில் நாம் சந்தோஷமானவர்களாக, குடும்ப வாழ்க்கையை நாங்கள் குடும்பத்தார்களோடு சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்போமோ அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் நிறைய பரக்கத்துகளை உண்டாக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அய்யபுஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ யன்ஸஉ லஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. சொன்னார்கள், யார் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவருடைய தேவை கண்ணியமான முறையில் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ ஃபல்யஸில் ரஹிமா, அவர்கள் சொந்தக்காரர்களோடு குடும்பத்தார்களோடு சேர்ந்து நடக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று சர்வசாதாரண சில வார்த்தைக்காக அல்லது சின்னொரு விடயத்துக்காக வேண்டி இன்றைக்கு நாள் கணக்காக மாதக்கணக்காக நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். அதனுடைய விபரீதம், அதனுடைய பாரதூரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்னார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸின் வமன் ஹஜர ஃபௌக ஸலாஸின் ஃபமாத் தஹல அன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோட வெறுத்து நடக்கிறது 3 நாளைக்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. அவ்வாறு 3 நாளைக்கு மேலால வெறுத்திருக்க முடியாது. அவ்வாறு வெறுத்திருந்து ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும். நபி அவர்கள் சொன்னார்கள், தஹலன்னார், அவர் நரகத்திலே நுழைந்து விடுவார். அவ்வளவு பாரதூரமான ஒரு விடயம்தான் குடல்வாய் மக்களோடு, சொந்தக்காரர்களோடு நாம் பிரிந்து வாழ்வது. இன்னைக்கு எத்தனையோ நாங்கள் அமல் செய்கிறோம், அமல்ல நாங்கள் முன்னேறி கொண்டு செல்கிறோம், ஆனால் அஹ்லாக்குடைய விஷயங்கள்ல நாங்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். ஒருவரோடு எவ்வாறு கதைக்க வேண்டும், ஒருவருடைய மனம் புண்ணாகாதபடி நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகள், என்ற குணங்கள், என்ற அஹ்லாக்குகள் எங்களுடைய வாழ்க்கையில் உள்வாங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய துனியாவுடைய ஆகிராவுடைய வாழ்க்கை சந்தோஷகரமானதாக நிம்மதியான வாழ்க்கையாக மாறும். அற்பமான சொற்பமான சின்ன விடயங்களுக்காக வேண்டி இன்று நாம் பெற்றார்களோடு கோவித்துக் கொண்டிருக்கிறோம், சொந்த சகோதர சகோதரிகளோடு கோவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்னொரு காணி பிரச்சனைக்காக வேண்டி வருட காலங்களாக நாங்கள் அவர்களோடு பகைமை கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மன்னிக்கக்கூடிய தயாளத்தன்மை வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு பெருமையில ஒரு கடுகளவேனும் அவருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ, நபி அவர்கள் சொன்னார்கள், லம் யுரிஹ் ராயிஹத்தல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள், சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பெருமை அடித்து நான் எவ்வாறு அவரிடம் சென்று கதைப்பது, அவருடைய சைடில் தானே, அவரின் பக்கம் தானே பிழை இருக்கிறது, அவர் தானே என்னிடம் வந்து கதைக்க வேண்டும் என்ற ஈகோவும் என்ற தன்னம்பிக்கையும் எங்களுடைய வாழ்க்கையில் அது இல்லாததின் காரணமாக, அந்த ஈகோவின் காரணமாக தான் இன்று பல பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே செல்கிறது. எனவே தாராளமாக நாங்கள் மன்னிப்போம். அல் பாதிஉ பிஸ்ஸலாமி பரீஉ மினல் கிபர். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் சலாமை கொண்டு ஆரம்பமாக முந்திக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பெருமையை விட்டும் அவர்களை பாதுகாக்கிறான், பெருமையை விட்டும் அவர்கள் நிரபராதியாக அல்லாஹ் ஆக்குகிறான். எனவே நாம் தாராள மனதோடு அனைவர்களோடும் புன்முறுவல் பூர்த்து அழகான முறையில் நபி அவர்கள் சொன்னதை போல தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக ஸதகா, தன்னுடைய சகோதரருடைய பிற முஸ்லிம்களை பார்த்து சிரிப்பதும் கூட சதகாவுடைய நன்மை இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எல்லாரோடும் சிரித்த முகத்தோடு, அழகான நல்ல குணத்தோடு, எல்லாரோடும் ஒற்றுமையோடு, நாம் குடல்வாய் மக்களோடு அழகான முறையில் ஒற்றுமையோடு பழகும் நேரத்தில் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறான். அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்தவர்களாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிரியமானவர்களே, வசந்தம் டிவி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நானும் நீங்களும் கடவுளைப் போலவே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கடவுளாக மாற முடியுமா? நிச்சயமாக மாற முடியும். நானும் நீங்களும் கிறிஸ்துவை போல மாற முடியுமா? நிச்சயமாக மாற முடியும். ஆம், அப்படி இல்லாவிட்டால் கிறிஸ்து சொல்லியிருக்க மாட்டாரே, என்னை போல் ஆகுங்கள் என்று சொல்லியிருக்க மாட்டாரே. பிரியமானவர், எப்படி அவரை போல மாறுவது? நாங்கள் திருமறை பார்க்கும் பொழுது அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் நன்மை செய்தவராக அவர் காணப்பட்டார். அப்பொழுது அங்கே ஜனங்கள் வந்து அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கேட்கின்றார், என்னை எதற்காக நீங்கள் கொலை செய்ய முயற்சிக்கிறீர்கள்? அவர் சொல்லுகிறதான மாறுத்திரம் என்ன தெரியுமா? நீர் செய்கின்ற நற்செயலுக்காக உண்மை நாங்கள் கொலை செய்ய முயற்சிக்கவில்லை, நீர் உண்மை இறைவனுக்கு சமமாக்கினீரே, நீர் இறைவனைப் போல் இருக்கிறீர் என்று சொல்லி இறைவனுக்கு உண்மை சமப்படுத்தினீரே என்று சொல்லி அந்த காரியம் அது தேவ தூஷணம், ஆகவே தான் உன்னை நாங்கள் கல்லெறிய முற்படுகிறோம் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தீர்களா தேவ பிள்ளைகளே? ஆம், அதுதான் தப்பு எண்ணம். ஆம், கடவுள் அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கின்றார், அவருடைய ரூபத்தை நமக்குள்ளே வைத்திருக்கின்றார்.
ஆம், அவர் மனிதனை படைத்த பொழுது அவருடைய உயிர் மூச்சு காற்றை மனிதனுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சரீரம் இந்த பூமியிலே காணப்பட்டாலும் இதில் காணப்படுகிற ஆன்மா, இதில் காணப்படுகிற அந்த உயிர் மூச்சு காற்று, அவை அனைத்துமே இறைவனுக்குரியது, இறைவனுக்கு சொந்தமானது. ஆகவே தான் இறை சாயல் நம்மிலே காணப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு தவறாக புரிந்து கொண்டார்கள் கிறிஸ்துவை. அவர் சொன்ன அந்த வார்த்தையானது தேவ தூஷணம் என்று நினைத்தார்கள், இறைவனுக்கு தன்னை சமமாக்கினார் என்று நினைத்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நானும் நீங்களும் கூட கிறிஸ்துவை போல மாற வேண்டும், கடவுளைப் போல மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது இந்த முழு உலகமும் அமைதியாய் மாறி போய்விடும், ஒரு சமாதான பூமியாக மாறி போய்விடும். இன்றைக்கு துப்பாக்கிகளை விதைத்து மண்டை ஓடுகளை அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், அநீதிகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், நிறைந்த ஒரு உலகத்தில் வாழுகிறோம். பலதரப்பட்ட போதை வஸ்துக்களாலே அநேகர் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு நரகம் போல காணப்படுகிறது அல்லவா? அனுதின வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கையாக, வெறுப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இந்த பூமியில் வாழ்வதற்கே எங்களுக்கு பிடிக்கவில்லையே. காரணம் என்ன தெரியுமா? மனிதன் கடவுளைப் போல தன்னை மாற்றிக்கொள்ள அவன் தன்னை அர்ப்பணிக்கவில்லை, தன்னை விட்டு கொடுக்கவில்லை. ஆகவே தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த தவக்காலம் கொடுக்கப்படுகிறது. இந்த தவக்காலம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? மனிதா, உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் ஒவ்வொன்றையும் நீ ஜெயித்து சாதனை படைத்து நீ கிறிஸ்துவை போல மாற வேண்டும், நீ கடவுளைப் போல மாற வேண்டும். அப்படியாக நீ மாறியே ஆக வேண்டும் என்கிற அந்த உன்னத நிலைக்கு உயர்த்துவதற்காகத்தான் இந்த காலங்களானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இந்த பூமியிலே அவர் மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு சோதனைகள் வந்தது. இந்த பூமியினுடைய அழகை அல்லது பிசாசு என்று சொல்லுகிறோமே, சாத்தான் என்று சொல்லுகிறோமே, 3 முறை இயேசு கிறிஸ்து வந்து சோதிக்கின்றான். அந்த 3 சோதனைகளையும் இயேசு ஜெயித்து அதனை சாதனையாக்கி இறை மகனாகவே இந்த பூமியில் வாழ்ந்தார். தன்னுடைய தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராகவே வாழ்ந்தார். அப்படியான பிரியமான கடவுளுடைய மக்களே, நானும் நீங்களும் இந்த பூமியிலே இறைவனைப் போல மாற முடியும், இறைவனைப் போல வாழ முடியும். அப்படியானால் எங்களுடைய சிந்தை இறை சிந்தனையாக மாறட்டும். நாம் எதனை சிந்திக்கின்றோமோ அதுதான் வாயின் வார்த்தையாக வெளிவரும். எதனை சிந்திக்கின்றோமோ, சிந்தனைகளை எவற்றினால் நிரப்பியிருக்கிறோமோ அவைகள் தான் செயல்களாக வெளிவரும். அப்படியானால் இறை சிந்தையை வைத்துக் கொள்வோம், கிறிஸ்துவனுடைய சிந்தையை எங்களுடைய சிந்தையாக மாற்றிக்கொள்வோம். அப்பொழுது எங்களுடைய கண்கள் கிறிஸ்துவின் கண்களைப் போல மாறி போய்விடும். கிறிஸ்து ஒரு குற்றவாளியை பார்க்க மாட்டார், அவர்களை நிரபராதியாகத்தான் பார்ப்பார். நோயுற்றவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டார், அவர்களுக்கு சுகத்தை தான் கொடுப்பதற்கு அவர் முன்வருவார். கிறிஸ்துவை பாருங்கள், அவர் நடமாடின நாட்களில் எல்லாம் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் பாருங்கள், மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் விடுதலையும் கொடுக்கக்கூடியதாகத்தானே அது காணப்பட்டது. காரணம் என்ன? கிறிஸ்துவனுடைய சிந்தை இறை சிந்தையாலே நிரப்பப்பட்டு காணப்பட்டது. சோதனை வந்தது இயேசுவுக்கும், ஆனாலும் அந்த சோதனை அவர் விழவில்லை. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் திரை வார்த்தைகளினாலே பிசாசை ஜெயித்தவராக வாழ்ந்தார். அப்படியானார் இந்த மலர்ந்த இந்த புதிய நாளிலேயும் நாங்களும் நீங்களும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளினாலே எங்களுடைய சிந்தை நிரப்பிக் கொள்ளுவோம். எங்களுக்கு சோதனை வரும் பொழுது கிறிஸ்து இந்த பூமியிலே எப்படி அந்த சோதனைகளை கையாண்டாரோ அது போலவே நானும் நீங்களும் கையாண்டு இந்த பூமியிலே நடமாடும் கிறிஸ்துக்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுப்போமா? எங்களுடைய பார்வை இயேசுவின் பார்வையாக மாறட்டும், எங்களுடைய வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தைகளாக மாறட்டும், எங்களுடைய கரங்கள் இயேசு கிறிஸ்துவின் கரங்களைப் போல மாறி மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கும் கரமாக இருக்கட்டும். அப்படியானால் எங்கள் சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையினாலே நிரப்பிக் கொள்ளுவோம். இந்த வார்த்தையை கொடுத்து சற்று ஆழமாக தியானம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.